மிஸ்டர் பிரவீன், என்ன நடந்துச்சு? ஓகே, இது நடந்து வந்துட்டு நான் Form 4 படிக்கும்போது நடந்தது இந்த கதை. அண்ட் ஆக்சுவலி இந்த Form 4 படிக்கும்போது வந்துட்டு இந்த ஸ்கூல் லீவ்ஸ் விடுவாங்க தெரியுமா, அந்த 1 மாசம் 2 மாசம் அந்த மாதிரி. இந்த 1 மாசம் விடுவாங்க, டிசம்பர் மாசம் மட்டும் விடுவாங்க. ஸோ அந்த சமயத்துல நடந்தது என்னன்னா, அதே சமயத்துல இந்த சைனீஸ் கோஸ் ஹங்கிரி ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. ஸோ நானும் என் தம்பி பிளான் பண்ணது என்னன்னா, ஸ்கூல் லீவ் தானே, சினிமா வீட்டில் போய் தங்கலாம் பிளான் இல்ல சொல்லி நாங்க போனோம். அப்ப அதே சமயம் வந்துட்டு எங்க சித்தப்பா இருக்காருல்ல, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தங்கி இருந்தாங்க. அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி தான். ஸோ அவங்க சிங்கப்பூர் ஒர்க்காக எங்க இன்டர்வியூக்காக தங்கி இருந்தாங்க. அப்ப நாங்களும் போய் தங்கி இருக்கும்போது கொஞ்சம் இதா இருந்துச்சுக்கா, கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டைம்ல ஜாலியா இருக்கும்போது மணி ஒரு நைட்டு எங்க சினிமா பூ கடை வச்சிருந்தாங்க. ஸோ இந்த கடை அடைக்கிற டைம்ல நேரம் வீட்டுக்கு வருவாங்க. இப்போது அவங்க வந்துட்டு இங்க தங்க மாட்டாங்க, அவங்க அம்மா கூட தங்குவாங்க. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து வீட்டுக்கு வந்தாங்க. ஏன்னா எங்களை பார்க்க வந்தாங்க. நாங்க தங்கிருந்தாங்க. எங்க காலையில எங்களுக்கு மீட் பண்ண வரல. ஸோ எங்களை பார்க்க வந்த டைம்ல நான் போய் கேட்டு தரேன், சித்த பசங்க போய் கேட்டு தரேன், சினிமா வந்திருக்காங்க. ஸோ நான் போய் கேட்டை திறந்தேன். ஸோ நான் கேட்டை திறந்து அவங்க உட்காந்து செய்யல, வாசல நின்று பேசிட்டு கிளம்பிட்டாங்க. யாரு வந்தது? யாரு? எங்க சினிமா வந்தாங்க. வந்தது வீட்டுக்குள்ள வரல, பட் வாசல் நின்றுட்டு எங்களை பார்த்துட்டு சொன்னாங்க, சரி இங்கே இருங்க, நான் நாளைக்கு காலையில வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரியா மணி ஒரு ஆனா எத்தனை டைம் இருக்கு, ஆனா விடைக்கால தான் அடிச்சு சொல்லுவோம். விடைக்கால தான் என் பக்கத்துல அந்த 2 சிஸ்டர் தங்கி இருந்தாங்க. என் பக்கத்துல அந்த அக்கா மூத்த அக்கா படுத்திருந்தாங்க. சோஃபால அவங்க தங்கச்சி படுத்திருந்தாங்க. என் தம்பியும் என்னோட சித்தப்பா மேல ரூம்ல படுத்திருந்தாங்க. விடைக்கால இருக்கும்க்கா. எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. லைக் நம்ம மேல ஒரு ஆள் உட்காந்துன்னா உட்காந்து குதிரை ஓட்டுவாங்க தெரியுமா, இந்த சின்ன பிள்ளைங்களாம் நம்ம தூக்கி வச்சுட்டு அந்த குதிரை ஓட்ட மாட்டாங்க. சோ அந்த மாதிரி உட்காந்து கழுத்துல கையை வச்சுட்டு கீறிக்கிட்டு குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்லயே நான் பேய பார்த்தேன். என்ன பக்கத்துல ஒரு அக்காவை கூட கூப்பிட முடியல. அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் பேய பார்த்தேன்னா அதுதான். சின்ன பையன் தான்க்கா, மொட்டையானா மதியம் போட்டதுதான். இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அரக்கா சொல்லாரு, அந்த அரக்கால் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சீன ஃபேஸ், பல்லு அவங்க ஷோல்டர் வரைக்கும் வச்சு நகை வளைஞ்சிருந்துச்சுக்கா. ஃபர்ஸ்ட் டைம் என் கழுத்தை பிடிச்சி நசுக்கிட்டு அந்த கீறுவாங்கல்ல, அந்த மாதிரி கீறிட்டு நான் பக்கத்துல ஒரு அக்கா அவ்வளவு நேரம் கூப்பிடுறேன். அவங்க விலங்கல என் மேல உள்ள என் தலைக்கு மேல ஒரு சோஃபா வச்சிருந்தாங்க, வந்துச்சு. அந்த சோஃபால வேகமா பாஞ்சதுதான். அதோட மார்னிங் தான் எந்திரிச்சேன். மார்னிங் எந்திரிச்சு நான் எங்க சித்தப்பாட்ட சொன்னேன், நான் இதான் பாலை பார்த்தேன், அது அமுக்குனுச்சுன்னு. அவரே கரெக்டா சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் பூந்தது பாத்துருக்காரு. சோ அவர் எங்க கிட்ட சொல்லு, நாங்க பயந்துருவோம் சின்ன பிள்ளைங்க சொல்லல. சோ அவர் பூந்தது பாத்துருக்காரு. அவரு நான் அப்படிதான் சொன்னேன். ஆனா அவரே சொல்லிட்டாரு, சின்ன பையன் நான் மணி என்ன போட்டு சொன்னேன் கரெக்டா அப்படின்னாரு. ஆமா எப்படி தெரியும் சித்தப்பான்னு கேட்டேன். நான் பார்த்தேன், அது உள்ள போற போதே பார்த்தேன். சோ நீங்க தூங்கும் போது ப்ரே பண்ணுவீங்கன்னு நினைச்சேன், நீங்க கண்டிப்பா ப்ரே பண்ணவே இல்லை. சோ அப்படின்னாரு. சோ அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேய பார்த்து இது எல்லாரும் சொன்ன கதை. அவரு பார்த்தானா அவர் ஒண்ணும் பண்ணலையா? அதை வேற ஒண்ணுமே சொல்லலக்கா, ஒண்ணுமே எதுவுமே சொல்லல. அவரு எனக்கு சிக்கன் வாரி போட்டுருச்சு. பார்த்துட்டு முன்கூறிப்பே என்கிட்ட சொல்லியிருந்தா கொஞ்சம் பின்னோட நெத்தியில வச்சிருந்தோம். ஆனா மறுநாள் உங்க உடம்புல எதுவும் காயம் ஏதாவது இருந்ததா, இல்ல ஏதாவது தடைகள்? வலி இருந்துச்சு, தடைகள் இதெல்லாம் வலி இருந்துச்சு. அந்த பையனோட நகம் வளைஞ்சிருந்துச்சுல. சோ அது மூஞ்சில எல்லாம் கீழே எப்படி வலிக்கும் ஒரு நகம் அடையாளம் இல்லாம, அந்த மாதிரி இருந்துச்சு வலி. அம்மாட்ட சொன்னீங்களா இல்லையா? அதுக்கப்புறம் அம்மாட்ட வந்தோன்னு லீவ்ல போய் தங்கிட்டு வந்தோன்னு சொல்லியாச்சு. என்ன சொன்னாங்க அம்மா? அம்மா அப்போதைக்கு ஒன்னும் சொல்லல, பிகாஸ் அது அப்படியே பொருட்படுத்தல. பட் செகண்ட் டைம் ஒரு ஸ்டோரி நினைச்சுக்கா, எங்க வீட்டுல அட்டை வீட்டுல கிளைங்ல, அதுதான் உண்மையிலே டஷாட்டா இருந்துச்சு. அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகாவில் கீதாவுடன் மர்ம தேசம் நிகழ்ச்சியை 1.5 மில்லியன் தடவை பாட்காஸ்ட், அதாவது ஆன்லைன் வாயிலா கேட்டிருக்கீங்க. 1.5 மில்லியன். இந்த ரெக்கார்ட், இந்த சாதனைக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ so much. ராகாவில் மர்ம தேசம். ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு?
கிளைங்கள நடந்துக்கிறது தான். இதுவும் ஸ்கூல் லீவ் தான் நானு எல்லாம் போய் தங்கியிருந்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நானும் அப்பா வந்து லோரி டிரைவராக வந்துட்டு ஜாமா அந்த பண்ணுவார் GB to KL. ஸோ அப்போ நான் வந்து சொன்னோம் அட்டையில் தங்கிக்கிறோம், ஸோ எங்களை போய் முதல்ல விட்டுருவேங்க. அப்போ அப்பா சொன்னாரு அம்மாவும் கூட்டிட்டு போங்க, அம்மாவுக்கு லீவ் தான் வந்திருக்குல்ல, அரியறையா லீவ் இருக்கா அப்போ அம்மாவுக்கு லீவ் அம்மாவை கூட்டிட்டு போங்க சொன்ன முதல் நாங்க போய்க்கிறோம், அப்புறம் வந்துட்டு அம்மா வந்து வரட்டோன்னு அப்படின்னு நாங்க சொன்னோம். நாங்களாம் முதல் போனோம். நாங்க போன பிறகு வந்துட்டு அத்திவில இந்த மாதிரி மாஸ்டர் ரூம்ல வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அதாவது சொந்தமா ஏக்கோர் திறந்துக்கிறது, வீடு ஃபுல்லா சூடா இருக்கிறது, வெளியே எங்கேயாச்சும் போனா ஏக்கோன் சொந்தமா திறந்துக்கும், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அவங்க எங்கிட்ட சொல்லல. நாங்க நார்மலா போய் தங்கி இருக்கும் போது வந்துட்டு அங்க அத்திட்டு போனா அந்த வெளியில கூட்டிட்டு போவாங்க, சாப்பாடு கிடைக்காங்க அங்க போய் தங்கிருந்தோம். ஸோ அவங்க தங்கிருக்கும் கூட்டிட்டு போயிட்டு வந்து போயிட்டு வந்துட்டாங்க. முதல் ட்ரிப் வந்து நாங்க போயிட்டு வரும்போது ஏக்கோன் திறந்துச்சு. அப்ப மாமா வந்துட்டு ஏசினாரு எங்களை, அதாவது அவங்க பிள்ளைங்களோட சேர்த்து ஏசினாரு, ஏக்கோன் விளையாடாதீங்க கரண்ட் காசு கூட வரும்னு. நான் என் தம்பிட்டு பிரைவேட்டா கூப்பிட்டு சொன்னேன், நம்ம வந்துட்டு சீலாப்பா தட்டி இருப்போமா இல்ல நீ தட்டினியா நான் தட்டினான்னு எனக்கு தெரியல, பட் நான் தட்டில இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு சரியான சூடுக்கா வீடு, சரியான சூடு, லைட் மழை பெஞ்சா கூட அவ்வளவு சூடா இருக்கும். அப்புறம் 2-3 நாள் கழிச்சு வந்துட்டு அம்மா வந்திருந்தாங்க. அம்மா எடுத்து நாங்களா போனோம், ஒரே மொத்தமா போனோம். அப்ப மாமா சொன்னாரு சரி இந்த தடவை வந்துட்டு ஏக்கோன் ஸ்வீஸை பிடிங்கிட்டு யாரு வந்து போடுறான்னு பாப்போம் அப்படின்னு சொன்ன மாதிரியே நாங்களா ஸ்வீஸை பிடிங்க நாங்க பிடுங்க எல்லாம் பார்த்தோம். போயிட்டு வரோம், வீட்டுல காலை வைக்க முடியலக்கோ அவ்வளவு ஜில்லுனா இருக்கு, பத்ததுக்கு மோசம் சொல்லவே வேணாம். யார் திறக்கிற யார் இந்த வேலையை செய்யறா? அந்த வீட்டுல அந்த மாஸ்டர் ரூம்ல ஒண்ணு இருக்காங்க, அந்த ஒருத்தர் இருந்திருக்கேன். சோ அது பண்ற வேலை இருக்காது. ஓகே, அப்ப வந்துட்டு நாங்க வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நடந்துச்சுலாம். சோ அந்த நடந்து முடிஞ்சோடனே நாங்க என்ன பண்ணோம், லீவ் எல்லாம் முடிஞ்சுட்டு வந்துட்டோம். வந்துட்டு தான் இங்க இருந்து வந்துட்டு மறுநாள் வந்துட்டு எத்தனை நாள் கழிச்சு தான் அத்தைக்கு போன் அடிச்சு அம்மா கேட்டாங்க என்னாச்சு பிரச்சனை. போய் பார்த்துருக்காங்க போல இருக்கு. பார்த்துட்டு அவங்க எல்லாம் வந்துட்டு அவர் வந்துட்டு வீட்டுல வந்துட்டு அழைச்ச பிறகுதான் தெரிஞ்சிருக்கு அந்த வீட்டுல ஐ மீன் மாமா வந்துட்டு வேலை முடிஞ்சு வரும்போது வந்துட்டு கூடயே வந்திருக்கு பைக்ல. லைக் அது ஓட்டும் போதுதான் வந்துட்டு பில்டிங் எல்லாம் வந்து சாமி ரூம்ல வந்து லாக் போட்டு கட்டு போட்டு தான் ஓட்டிருக்காங்க. பிகாஸ் அது ஓட்ட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சாங்க மாஸ்டர் ரூம்ல. பிகாஸ் அது ரொம்ப நாள் அங்கேயே இருந்திருக்கு, அந்த வீட்டுக்குள்ள பூந்தது அங்கதான் இருந்திருக்கு. வந்து விசாரிக்கும் போது சாமியார் சொன்னார் பார்க்க போறீங்க, எங்க அத்தை சொன்னாங்க மாமா சொன்னாங்க, சரி நாங்க பாக்குறோம். சரி எதிர்த்தாப்புல கண்ணாடி நவுத்திட்டு அதுல குங்குமம் செதறிட்டு அப்பதான் அத்தையே பயந்துட்டாங்க. அவ்வளவு கட்டையா இருக்கா, முடி இருக்கா, வெறும் பல்லு மட்டும் தான் இருக்கா, கண்ணுல எதுவுமே இல்லை. கட்டையா, முடி இல்ல, கண்ணு இல்ல, எதுவும் இல்ல. ஆளு கட்ட முடி நீட்டா இருக்கு, கண்ணு இல்ல, ஆனா பல்லு மட்டும் இருக்கு. என்ன கலர்ல இருந்துச்சா பாக்குறதுக்கு? கருப்பு, சரியான கருப்பு. அந்த கண்ணால மட்டும் தான் தெரிஞ்சு அந்த அலுமை மேல உட்கார்ந்து இருக்கிறது. பார்த்து அரண்டு போயிருப்பாங்களே. சொன்னோடனே எங்களுக்கு பயந்து வந்துச்சு. அது வந்து சொன்னாங்க ஆக்சுவலி இந்த கதை வந்துட்டு சாமியார் சொல்லியிருக்காரு, வெளியே எங்கேயுமே சொல்லாதீங்கன்னு. பட் இது சொல்லிருக்கீங்க. சரி, அந்த ஜீனா பேயா என்னது, அது தோயோல என்னது? அது அவர்கிட்ட கேட்கும்போது ஜின்னுனாங்க. சரி, அந்த ஜின் வந்து எப்படி அங்க வந்துச்சு, ஏன் வந்துச்சு? அது வந்துட்டு மாமா வந்து வேலை முடிஞ்சவர்ல, அவர் வந்து ஐ மீன் அந்த ஷிப்ல வேலை செய்யறாருல. ஸோ நைட்டு வந்து வேலை முடிஞ்ச ஒரு விடிகால 1-2. ஸோ அந்த சமயம் வந்துட்டு அவர் வந்து பைக் வந்துட்டு கனமா இருக்கும் அவருக்கு தெரியல அவர் வரும்போது. ஸோ அது ஃபாலோ பண்ணிட்டு பைக்ல ஏறி வந்திருக்காரு அப்படிதான் சொன்னாங்க. பட் ஐம் நாட் ஷூர். மாமா தும்பாங் பண்ணி வீட்டுக்கே கூட்டு வந்திருக்காரு ஜின்ன. வீட்டுக்கே கூட்டு வந்திருக்காரு. அவரு பிடிச்சிட்டு சாமியார் என்ன சொல்லியிருக்காருன்னா பிடிச்சாச்சு, பிடிச்சிட்டு 3 முச்சந்தி அவங்க வீட்டுக்கு முன்னாடி 3 முச்சந்தி இருக்கும், அங்க கொண்டு போயிட்டு விட்டுருன்னு ஐ மீன் விட்டுட்டு கட்டு போட்டாரு வீட்டுக்கு. அதாவது வந்துட்டு யாரு அவங்க வீட்டுக்கு மறுபடியும் வராத மாதிரி. ரொம்ப நாள் இருந்துச்சு இல்லக்கா. ஸோ அது வெளியே ஆரம்பத்துல அவங்க போக சொல்லும் போது போவே இல்லையா, அது பிடிச்சாப்புல அங்கேதான் இருந்துச்சா. அவங்க போய் நான் தங்கி இருக்கும் போது அம்மாவை காலை பிடிச்சி இழுத்துச்சு, என் தம்பி பாத்ரூம் குளிக்கும் போது லாக் போட்டுச்சு, நிறைய டிஸ்டர்ப். எங்க அத்தையை காலை பிடிச்சி இழுத்துச்சு, முடிய பிடிச்சி இது பண்ணுச்சு. ஆனா இதை வச்சு என்ன மட்டும் தான் அது டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. நீங்க அதோட பெரிய லெவல் அப்படின்னு நினைச்சு பயந்து அந்த ரூம்ல நான் ஒண்டியா போயிருக்கேன், ஒண்டியா இருந்தேன். பட் நைட்டு கூட ஒண்டியா இருந்திருக்கேன். பட் எனக்கு இதுக்கு எந்த டிஸ்டர்ப் பண்ணல. இவ்வளவு பெரிய ஆளு நீங்க. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036-493-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகாவில் கீதாவுடன் மர்ம தேசம் நிகழ்ச்சியை 1.5 மில்லியன் தடவை பாட்காஸ்ட் அதாவது ஆன்லைன் வாயிலா கேட்டிருக்கீங்க. 1.5 மில்லியன். இந்த ரெக்கார்ட், இந்த சாதனைக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சோ மச். ராகாவில் மர்ம தேசம். ராகாவில் கீதாவுடன்
திருமதி ஷாரன், நடந்தது என்ன? ஓகே, இது என்னோட ஆபீஸ்ல நடந்துச்சு. ஒரு காலையில நான் என்ன பண்ணினேன், கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் மெயின் என்ட்ரன்ஸ் பாய்க்காம முன்னுக்கு ஒரு எமர்ஜென்சி டோர் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பாய்ச்சோன்னா நான் என்ன பண்ணேன், என் முன்னுக்கு ஒருத்தவங்க மலாய்க்காரவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. எனக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் பேப்பர் ஒர்க் டீலிங் கொஞ்சம் நிறைய இருக்கும். அப்ப காலையில நான் என்ன பண்ணேன்னா, அவங்கள பார்த்துட்டு அந்த கதவு திறக்கும் போது நான் பார்த்தேன், அவங்க நேரா அப்படியே ஒரு மாதிரி உட்கார்ந்து இருந்தாங்க. in my heart I said, okay, இன்னைக்கு அவங்க இருக்காங்க, எப்படியாவது அந்த வேலையை முடிச்சிடணும் அப்படி சொல்லிட்டு நான் என்னோட பேக், என்னோட லேப்டாப் எல்லாம் எடுத்து வச்சுட்டோன்னா அந்த பேப்பர் ஒர்க்ஸ் அவங்க இடத்துக்கு நான் எடுத்துட்டு போகும்போது அந்த இடத்துல அவங்க இல்ல. அது அந்த கேப் நடந்தது ஒரு 5 minutes தான். அப்ப நான் என்ன செஞ்சேன், அவங்க பக்கத்துல இன்னொருத்தவங்க உட்கார்ந்து இருந்தப்ப அவங்க ஆக்சுவலி அந்த கேர்ள் கொஞ்சம் ஆட்டிசம் மாதிரி அவங்க. அப்ப அவங்கள்ட்ட கேட்டேன், ஹே இவங்க இங்கதான் உட்கார்ந்து இருந்தாங்க, இப்பதான் நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. அப்ப அவங்க மூஞ்சி கொஞ்சம் சிரிப்பா கொஞ்சம் வெடப்பா வச்சுட்டு, அவங்க இன்னைக்கு இங்க இல்லையே, அவங்கதான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க செக்அப் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்ல நான் இப்பதான் பார்த்தேன், எப்படி நீ அந்த மாதிரி சொல்ல முடியும் அப்படின்னு. சோ அந்த வார்த்தையை நான் சொல்லும் போது ஆக்சுவலி டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. சோ எவ்ரிபடி வாஸ் லுக்கிங் அட் மீ, ரொம்ப பசிலா பார்த்தாங்க. நான் சொன்னேன், எப்படி நீ அந்த மாதிரி சொல்ற, நான் இப்பதான் அவங்கள பார்த்தேன் அப்படின்ட்டு. அப்ப என் மனசுல என்னன்னா, மேபி இவங்க போய் சொல்றாங்க பிள்ளை இருக்கு அப்படி சொல்லிட்டு நான் அந்த பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு முணங்கிட்டே என் இடத்துக்கு போயிட்டேன். என் இடத்துக்கு போயிட்டோன்னா அப்ப நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருந்தேன், பாரு இவ இப்படி சொல்லிட்டா, நான் நானே எப்படியாவது இந்த வேலையை முடிக்கணும்னு இருக்கேன். நான் இப்பதான் பார்த்தேன், உள்ளுக்கு வரும்போது இப்பதான் பார்த்தேன், கருப்பு தூடும் சோப்பு கலர் சட்டை கருப்பு ஸ்கர்ட் போட்டிருந்தாங்க. அப்ப நான் உள்ளுக்கு வரும்போதே நான் பார்த்துட்டேன் அவங்க என்ன போட்டிருந்தாங்க. பிகாஸ் இட் வாஸ் வெரி ஆப்வியஸ். அவங்க கியூபிக்கல்ல இருந்து நான் வெளியாகும் போது அப்படியே ஆப்வியஸா இருந்துச்சு அவங்க போட்டிருந்தேன். அப்ப நான் எல்லாத்தையும் கத்தி சொல்லிட்டு இருந்தேன், அவ கருப்பு தூடம் போட்டிருந்தா, சோப்பு கலர் சட்டை போட்டிருந்தா, கருப்பு ஸ்கர்ட் போட்டிருந்தா, எப்படி அவங்க இல்லாம அந்த வார்த்தையை நான் ஏன் மென்ஷன் பண்ணேன் எனக்கு தெரியல ஆக்சுவலி. அப்ப என் கூட்டாளி சொன்னாங்க, ஓ நீ யார பார்த்துன்னு தெரியல, அவ எங்கன்னு நான் சொல்ல, இல்ல அவ எங்கேயாவது டாய்லெட் போயிருப்பா, இவ என்னத்துக்கு இந்த மாதிரி சொல்றான்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்றேன், என் போன் எடுத்துட்டு, கீதா நீங்க நம்ப மாட்டீங்க, அவளுக்கு நான் மெசேஜ் அனுப்புனேன் எங்க இருக்குன்னு. அவ என்ன தெரியுமா சொன்னா, நான் எங்க ஆபீஸ்க்கு வந்தேன், நான் மத்தியானம் போலதான் வருவேன் அப்படின்றான். என்னை பார்த்துட்டு அப்புறம் எனக்கு அந்த மோமெண்ட்ல இருந்து until 2 o'clock வரைக்கும் அதே நினைப்பு. எனக்கு என்ன பார்த்தேன் ஒரு தூக்க கலக்கத்துல ஏதோ பார்த்துட்டோனோ அப்படி சொல்லிட்டு என் மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப நிறைய பேர் போறவங்க வரவங்க என் பாஸ் வரைக்கும் ரொம்ப விடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பார்த்தேன் இன்னைக்கு அப்படின்ட்டு. சரி அது அப்படியே விட்டாச்சு. 2 மணிக்கு வர கீதா, அதே கருப்பு தூடம், அதே சோப்பு சட்டை, அதே கருப்பு ஸ்கர்ட் போட்டு இருந்தாங்க. ஆட்டம் கிளம்பி இருக்கு உங்களுக்கு? எனக்கு ஆட்டம் கிளம்பிருச்சு கொஞ்ச நேரத்துல. எனக்கு என்ன பேசுது எனக்கே தெரியல. நான் சொன்னேன், ஏய் யூபகி மன ஹரிணி அப்படி, பிகாஸ் ஷீ இஸ் ஹெவிலி பிரெக்னன்ட். அவங்க 8 மாசம் பிரெக்னன்டா இருந்தாங்க. நான் இன்னைக்கு செக்அப் போயிட்டு வந்தேன், எனக்கு காலையில செக்அப். நீ என்னத்துக்கு எனக்கு சும்மா மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கேன்னு. அப்ப நான் அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல கீதா, நான் பேசாம போயிட்டேன். அங்க இருக்கிறவங்க அவங்கள்ட்ட கதை ஓட்டி இருக்காங்க இத பத்தி. இந்த மாதிரி ஷேரன் உன்னை பார்த்தேன்னு சொன்னிச்சு, இந்த சட்டை நீ போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப தக்கஜர் ஆயிடுச்சு அந்த இடத்துல. ரொம்ப தக்கஜர் ஆயிட்டோன்னே அப்ப நான் என்ன பண்ணேன்னா, ஓகே இதை பத்தி நம்ம பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த ராத்திரி என் ஹஸ்பண்ட சொன்னேன், எங்க அம்மாட்டே சொன்னேன், இந்த மாதிரிமா நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. இப்ப எங்க அம்மா சொன்னாங்க, இல்ல அது மன பிராந்தியா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அதை பத்தி விட்டுட்டேன். 2 டேஸா எனக்கு அந்த ஷோல்டர் சைட் ரொம்ப அப்படி ஹெவியாவே இருந்துச்சு. எனக்கு என்னடா ரொம்ப ஹெவியா இருக்கேன். ஆனா இந்த 2 டேஸ்ல என்ன நடந்திருக்கேன் எனக்கு இந்த விஷயம் தெரியாது கிட்டா. நிறைய பேர் அவங்கள்ட்ட கிளாரிஃபை பண்ணிருக்காங்க, ஷேரன் என்ன பார்த்திருக்குன்ட்டு. So she becomes so angry. அவங்களும் என்கிட்ட சொல்லல, ஆனா எங்க மாதட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், தெரியல இந்த சைட் ரொம்ப ஹெவியா இருக்கு, என்ன கதைனே தெரியலமா, எனக்கு அவளை பார்த்தது 2 நாள் எனக்கு யோசனையாவே இருக்கு அப்படின்னு எங்க மாதட்ட சொன்னேன். எங்க அம்மா சொன்னாங்க, தெரியல எதுக்கும் நீ அவகிட்ட என்னை மன்னிச்சிருன்னு சொல்லு, மேபி she felt a bit awkward or what அப்படின்னு. நீங்க நம்ப மாட்டீங்கட்டா, நான் அவளுக்கு மெசேஜ் அனுப்பினேன், சாரி நான் அந்த மாதிரி இந்த மாதிரி உன்னை பார்த்தேன். ஓ உனக்கு தெரியுமா எனக்கு எவ்வளவு மேல ஆத்திரமா இருந்துச்சுன்னு, எனக்கு ரொம்ப ஆத்திரம் மேல. எல்லாமே என்னை கேக்குறாங்க, சைடு பில்லு சக்குன்னு கேக்குறாங்க அப்படின்ட்டு. நான் அவள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் கீதா, என்னை விட்டு அப்படி என் ஷோல்டர் விட்டு அப்படி என்னமோ போனமே இருந்துச்சு கீதா. எனக்கு அப்படி ஃபீல் பண்ணிச்சு, அப்படியே அந்த ஷோல்டர்
ஊரை விட்டு என்னமோ போன மாதிரி எனக்கு அப்படி ஃபீல். the moment I asked for forgiveness, அந்த மோமெண்ட் அப்படி போன மாதிரி இருந்துச்சு. எங்க அம்மாட்ட சொன்னா, அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, மேபி அவங்க இடத்துல ஏதாவது வச்சிருக்காங்களா என்ன நம்மளுக்கு தெரியல, அது உன் கண்ணுக்கு தேன்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க பிள்ளை பிறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க கீதா. பிள்ளை பிறந்து வச்சு அவங்க வாயால ஒரு விஷயம் வந்துச்சு பாருங்க. அப்ப அதுதான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன், மேபி நான் பார்த்தது உண்மையா இருக்கலாம் அப்படின்ட்டு. பென்ட்ரில நானும் அவங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவங்க பந்திங்ல வந்து வீடு வாங்கியிருக்காங்க. ஸோ பந்திங்ல வீடு வாங்கும் போது அவங்க மகன் வந்து எப்போதும் வந்து டெய்லி வீட்டுல வந்து என்னமோ பாப்பானா. ஸோ அவங்க வந்து இது கொஞ்ச நாள விட்டு அப்ப அவங்க சன்னை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வீட்டுல இருக்கிறவங்களாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம அவங்க வந்து ரொம்ப டெய்லி வந்து இந்த போம் நிக்கிறாங்க ஆரம்பிச்சிருக்காங்க பிள்ளை இருக்கு. ஸோ அவங்க வந்து டெய்லி லைக் 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் ஓடிடுறாங்க, பேக்கை தூக்கிட்டு ஓடிடுவாங்க இந்த மாதிரி வந்து பொம்மை பாக்குறதுக்கு. சோ மேபி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் போற இடத்துல வந்து எனக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி ஏதோ அனுப்பிவிட்டு உன் கண்ணுக்கு தென்பட்டுச்சான்னு எனக்கு தெரியல. இது அவங்க வாயாலே சொன்னாங்க கீதா. மர்ம தேசத்தில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகாவில் கீதாவுடன் மர்ம தேசம் நிகழ்ச்சியை 1.5 மில்லியன் தடவை பாட்காஸ்ட், அதாவது ஆன்லைன் வாயிலா கேட்டிருக்கீங்க. 1.5 மில்லியன். இந்த ரெக்கார்ட், இந்த சாதனைக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ so much.